அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாய் முர்சலீன் நபியனா முஹம்மது வ ஆலிஹி வஸாபி அஜ்மாயின். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, இது இஸ்லாம் கூறும் நற்பண்புகள். இதில் பல்கி பெருகும் தர்மம் என்பதை பற்றி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தனது திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டக்கூடிய அற்புதமான சில அறிவுரைகளை இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கிறோம். ஏனென்று கேட்டால், இந்த தர்மம் என்ற ஒரு அடிப்படையை சரியாக நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் புரிந்து கொள்ளாமல், அல்லாஹ் எதற்காக செலவழிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறானோ அந்த கட்டளைகளை எல்லாம் சரியாக புரிந்து கொள்ளாமல் தவறான பாதையிலே அவர்கள் தங்களுடைய பொருளாதாரங்களை செலவழித்து கொண்டு நோட்டீஸ் அடித்து கொண்டும் சமூக வலைத்தளங்களில் அவைகளை பதிவு செய்வதன் மூலமாகவும் தாங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் பலவிதமான ட்ரஸ்ட்டுகள்ங்கிற பேரில் வெளிநாடுகளில் இருந்து உழைக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை திரட்டி தங்களுடைய சொந்த ஊருக்கு சொந்த ஜமாத்துக்கு அனுப்பி கொடுத்து பலவிதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் பல காரியங்கள் அல்லாஹ் விரும்பாதவைகள், அல்லாவும் ரசூலும் சொல்லாதவைகள். இவர்களாக எதையாவது ஒன்றை தேர்வு செய்து கொண்டு நோன்பு திறக்கிறோங்கிற பேரில் முஸ்லீம் அல்லாதவர்களை கூட்டிகிட்டு வந்து, அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன அவங்களுக்கு கோபம் வரும், பல பெயர்களில் அல்லாவும் ரசூலும் சொல்லாத பல காரியங்களை இவர்கள் வெளிக்கெட்டத்தனமாக மார்க்கத்தை அறிந்து கொள்ளாததன் காரணமாக தர்மம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை கொண்டு பலவிதமான அல்லாஹ் ரசூல் விரும்பாத, அல்லாஹ் ரசூல் காட்டித்தராத பல வழிகளிலும் தங்களுடைய பொருளாதாரத்தை செலவழித்து கொண்டிருக்கிறார்கள், வீண் விரயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் மறுமையில் பலவிதமான வேதனைக்கு ஆளாகக்கூடியவர்களாக நம்முடைய சமுதாய மக்கள், அதிகமான மக்கள், ஏன் தௌஹீதுவாதி என்று சொல்லக்கூடியவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த காணொலியை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். கோவப்படாமல், வருத்தப்படாமல் தெளிவாக இந்த காணொலியை கொஞ்சம் செவித்தாழ்த்தி கேளுங்க, சிந்தித்து பாருங்கள். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் அது அல்லாஹ் விரும்பக்கூடியதா, அல்லாஹ் அப்படி குர்ஆனில் சொல்லி இருக்கிறானா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்களா என்பதை நீங்கள் சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஏன் ஒரு நயா பைசாவாக இருந்தாலும் சரி, எப்படி சம்பாதிச்சோம், அதை எப்படி செலவழித்தோம் என்பதற்கு மறுமையில் கணக்கு கொடுக்காமல் நம்மளுடைய பாதங்கள் நகராது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல திருமறை வசனங்களில் இவைகளை நமக்கு விளக்கி தெளிவாக கூறிக்கொண்டிருக்கிறான். எனவே அந்த அடிப்படையில் தர்மம் என்பதை பற்றி இதில் ஒரு சின்ன ஒரு செய்தி தான். எனவே சரியாக புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள். அல்லாஹ் அதற்கு நல்வழியை காட்ட போதுமானவன். துவா செய்தவனாக காணொலிக்குள்ள போவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2வது அத்தியாயம் 261வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், தமது செல்வங்களை அல்லாஹ்வின் பாதையில் செலவிடுவோருக்கு. எந்த பாதையில்? அல்லாஹ்வின் பாதையில். அப்போ அல்லாஹ் எதற்கு செலவு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கூறியிருக்கிறானோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டியிருக்கிறார்களோ அவைகள் எல்லாம் அல்லாஹ்வின் பாதைகள். அதற்காக மட்டும்தான் அல்லாஹ்விடமிருந்து நமக்கு கூலி கிடைக்கும் என்பதை கவனத்தில் கொண்டு இந்த திருவசனத்தை செவிமடுங்கள். தமது செல்வங்களை அல்லாஹ்வின் பாதையில் செலவிடுவோருக்கு உதாரணம் ஒரு தானியம், ஒரு விதை. அது 7 கதிர்களை முளைக்க செய்கிறது. ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்கள் இருக்கின்றன. தான் நாடியோருக்கு அல்லாஹ் இன்னும் பன்மடங்கு அதிகமாக கொடுக்கிறான். அல்லாஹ் தாராளமானவன், அறிந்தவன் என்று 2வது அத்தியாயம் 261வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காகவும் தமக்குள்ளே இருக்கும் உறுதியான நம்பிக்கைக்காகவும் தமது செல்வங்களை நல்ல வழியில், அதாவது அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் எது நல்ல வழி என்று நமக்கு காட்டி தந்திருக்கிறார்களோ அந்த வழியிலே செலவிடுவோரின் உதாரணம்தான் இவை. உயரமான இடத்தில் அமைந்த தோட்டம் ஒன்று இருக்கிறது. எங்கள் மலைப்பகுதியில் உயரமாக இருக்கக்கூடிய ஒரு தோட்டம், பெருமழை விழுந்தது. அந்த தோட்டம் 2 மடங்காக அதன் உணவுப் பொருட்களை தாராளமாக விளைவித்து மக்களுக்கு வழங்குகிறது.
பெருமழை விழாவிட்டாலும் பரவாயில்லை, சிறிய தூறல் கூட அதுக்கு போதுமானது. நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் பார்ப்பவன் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2வது அத்தியாயத்தில் 265வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் வட்டியை அளிக்கிறான், தர்மங்களை வளர்க்கிறான், நன்றி கெட்ட எந்த பாவியையும் அல்லாஹ் விரும்ப மாட்டான். இது 276. ஆக அல்லாஹ் யாருக்கு பொருளாதாரத்தை வழங்கி இருக்கிறானோ அப்படிப்பட்ட செல்வங்களை பெற்றுக்கொண்டவர்கள் யார் அல்லாஹ்வின் பாதையில் செலவழிக்கவில்லையோ அவர்களை தான் நன்றி கெட்ட பாவிகள் என்று அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான். தெளிவாக இதை நாம் மனதில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் 2வது அத்தியாயம் 245வது வசனத்தில், அல்லாஹ்வுக்காக அழகிய கடன் வழங்குவோர் யார், அதை அவருக்கு பன்மடங்காக இறைவன் பெருக்கி தருவான். அல்லாஹ் குறைவாகவும் வழங்குகிறான், தாராளமாகவும் வழங்குகிறான், அவனிடமே திருப்பி கொண்டு வரப்படுவீர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு எச்சரிக்கையோட 245வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே இவைகளை எல்லாம் சரியான முறையில் நாம் புரிந்து கொண்டவர்களாக, தர்மங்கிறத பொறுத்த வரலையும் நாம் நம்முடைய பாக்கெட்டில் இருக்கிற ஒரு 100 ரூபா பைசா இருக்குது, அப்போது நாம் கண்ணெதிரே பார்க்குறோம், பயங்கரமான பிரச்சனைகளை சிக்கிக்கொண்டு கடுமையான துன்பத்துக்கு ஆளாகி பொருளாதார தேவை உடையவர்களாக ஒருவரை நாம் கண்டுவிட்டால் அந்த நேரத்தில் உடனே சைத்தான் நம்மக்கிட்ட என்ன பண்ணுறான்னா, 100 ரூபா நம்மக்கிட்ட இருக்குது, இதையே நம்ம கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சைத்தான் நம்மளை அப்படியே அதை கொடுக்குற மனசை விட்டு திருப்பி விட்டுருவோம், திசை திருப்பிடுவான். அது மாதிரியான ஒரு நிலை வரக்கூடாது. இந்த 100 ரூபா கொடுத்தானே யார் எப்படி எங்கேருந்து வந்துச்சு, அது ஏற்கனவே நம்ம வச்சுருக்க அந்த 100 ரூபா எப்படி வந்துச்சு, இறைவனுடைய அருள் கொடுத்தானே. அப்போ அதில் ஒரு சோதனையை நமக்கு ஏற்படுத்துகிறான். அதில் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நாம் கண்ணால் காணும்போது உடனடியாக எடுத்து அதற்கு உதவக்கூடிய வகையில் அதுக்குரியவர்களிடம் அதுக்குரிய செலவை நாம் செய்தால் நமக்கு அல்லாஹ் எப்படி அதை திருப்பி தருகிறான், ஒரு தானியம், ஒரு விதை, எந்த ஒரு விதையாகவே இருக்கட்டும், அதை பன்மடங்காக அவர்களுடைய இதயம் எப்படி இருந்தது, உள்ளம் எப்படி இருந்தது, அவர்களுடைய நம்பிக்கை எவ்வளவு இருந்தது, அவர்களுடைய இறையச்சம் எவ்வளவு இருந்ததெல்லாம் பார்த்து பன்மடங்காக அல்லாஹ் திருப்பி தருவான். அது இந்த உலகத்திலையும் கிடைத்துவிடும், அல்லது நமக்கு மறுமையிலும் கிடைத்துவிடும் என்பதில் உறுதியான நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்போது தான் அப்படிப்பட்ட காரியத்தில் சைத்தான் நம்மை தீண்டுவது விட்டும் சைத்தானுடைய மாய வலையிலே சிக்கி நாம் அப்படிப்பட்ட நற்காரியத்தை செய்யாமல் இருப்பதிலிருந்து நம்மளை விடுவிக்கும். எனவே இது போன்ற நன்மையான காரியங்கள் நிறைய திருமறை குர்ஆனில் என்ன அல்லாஹ் வழங்கிய செல்வங்களை பிறருக்கு வாரி வழங்குவதில் ஏராளமான நன்மைகளை அல்லாஹ் எடுத்து நமக்கு சொல்கிறான். அதை பன்மடங்காக அல்லாஹ் நமக்கு திருப்பி தருவான் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். அதிலிருந்து நாம் பின்வாங்கிவிடக்கூடாது என்பதை கவனத்தில் கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்த செயல்படக்கூடியவர்கள் இறைவனுடைய அருளால் அதிகமாக செல்வங்களை பெற்ற மக்கள், தான தர்மங்களை அதிகமாக செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மக்கள், அல்லாஹ்வும் ரசூலும் காட்டித்தராத வழியில் இவர்களுடைய நண்பர்களுடைய வட்டமும் இவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய ஜமாத்துகள் எதை சொல்கிறார்களோ, ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் இருக்கக்கூடிய முத்தவல்லிகள் நிர்வாகிகள் என்ன மக்களுக்கு கட்டளை இடுகிறார்களோ அவைகளை செயல்படுத்துவதற்கு தங்களுடைய பொருளாதாரத்தை பயன்படுத்தி கஷ்டப்பட்டு சம்பாதித்த அந்த பொருளாதாரத்தையும் நாசம் செய்துவிட்டு அதற்கு மறுமையில் 2 மடங்காக தண்டனைகளை பெறக்கூடியவர்களாக ஆகிவிடக்கூடாது என்பதில் நீங்கள் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்த வேண்டும். அந்த ஒரு நிலைமையை மாறி இன்றைக்கி நன்மைங்கிற பேரில் நோன்பு எடுத்துக்கிட்டாலும் சரி, பித்ராங்கிறத எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம இஃப்தாருங்கிற நிகழ்ச்சி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஏன்னா இதுவரையிலும் இல்லாமல் இருந்து கொண்டு இருந்த புதிதாக உருவாக்கப்பட்ட சகர் உணவு என்பதை எடுத்துக்கிட்டாலும் சரி, மக்கள் வாரி வாரி வழங்குறீங்க. அதை கேட்டு வாங்கக்கூடியவர்களுக்கு மார்க்க அறிவு கிடையாது. எதை வாங்கணும், நம்ம மக்கள்கிட்ட எப்படி நம்ம செலவழிக்கணும், அதன் மூலம் அவர்களுக்கு நன்மை வரணுமே, தீமை வருமா என்பதையெல்லாம் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் பள்ளிவாசலில் மக்களை கூட்டணும். ஜே ஜே ஜேன்னு மக்கள் கூட்டத்தில் உருவாக்கி
என்ன செய்கிறோம், எதுக்காக செய்கிறோம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி இப்படி ஒரு வழிமுறையை காட்டி தந்திருக்கிறார்களா என்பதையெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல், இன்றைக்கு அவன் செய்கிறான் இவன் செய்கிறான், அங்கே நடக்குது இங்கே நடக்குதுன்னு ஒரு காரணத்தை காட்டி நம்ம பள்ளியிலையும் மக்களை அதிகமாக கூட்டணும் என்று இல்லாத வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவைகளையெல்லாம் கவனத்தில் கொண்டு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, செலவழிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நீங்கள் வாரி வழங்கக்கூடிய அந்த பொருளாதாரத்துக்கு அல்லாஹ்விடத்தில் கேள்வி இருக்குது. அதில் நன்மை கிடைக்குமா அல்லது தீன்மை கிடைக்குமா என்பதையெல்லாம் ஒரு கணம் சிந்தித்து பார்த்து செயல்படுங்கள் என்பதை இந்த காணொளியின் மூலமாக உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை முன்வைத்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.